வெல்கம் டு முத்தூஸ் மினி வேர்ல்டு. இன்றைக்கி முத்தூஸ் மினி வேர்ல்டு சேனலில் ஒரு வெஜ் கூட்டு ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாங்க. வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் தாளிச்சிருக்கேங்க. இது ஃப்ரை ஆக ஆரம்பிக்கட்டுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கு. 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. 2யும் தட்டி சேர்த்துருக்கேங்க. இது வதங்க ஆரம்பிக்கட்டுங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குருவோங்க. அது கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக வதக்கிட்டுங்க. ஒரு வாழைக்காய் எடுத்து தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ இதில் ஒரு 100 கிராம் வட்டச்சேனைன்னு சொல்கிற சேனைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான இந்த கூட்டுக்கு தேவையான முழு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வேகிறதுக்காக நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாங்க. தண்ணி விட்டோன்னே நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா வெந்துங்க. நல்லா கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். உங்களுக்கு இந்த கூட்டு கிரேவியாக வேணும்னா 1 வெங்காயமும் 1 தக்காளியும் அரைச்சி இதில் ஊற்றிங்க. நல்லா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கிரேவியாக இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிறது கூட்டாக இருக்கும். இதை நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்துக்கு தொட்டுக்கலாங்க. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.